அருளாழி கண்டேனோ நல்லானை போலே. காவிரி நதிக்கரையோரம் அமைந்துள்ள ஒரு அழகிய கிராமத்தில் அந்தணர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவர் பெயர் சக்கரவர்த்தி. ஸ்ரீமன் நாராயணனின் பக்தரான அவர் ஒரு நாள் காவிரியில் நீராடிக் கொண்டிருந்த பொழுது சடலம் ஒன்று நதியில் மிதந்து வருவதை பார்த்தார். அந்த சடலத்தின் தோள்களில் சங்கு சக்கரம் பொறிக்கப்பட்டிருந்தன. அதனால் இறந்தவர் ஒரு வைணவர் என்று புரிந்து கொண்டார் சக்கரவர்த்தி. பஞ்சசம்ஸ்காரம் என்பது வைணவ புனித சடங்கு. 5 பாகங்கள் கொண்ட இதை ஒரு குருவிடம் செய்து கொள்ள வேண்டும். திருமாலின் சங்கையும் சக்கரத்தையும் சீடனின் 2 தோள்களிலும் குரு பொறிப்பது, வைணவர்களின் மத சின்னமாக திருமண், திருச்சூர்ணம் இவற்றை குரு சீடனுக்கு அணிவிப்பது, திருமாலின் அல்லது ஆழ்வார்களின் பெயர்களை சீடனுக்கு வைப்பது, இரகசிய மந்திரங்களை சீடனுக்கு உபதேசம் செய்வது, பெருமாளை பூஜை செய்யும் முறையை உபதேசிப்பது. இவையே பஞ்சசம்ஸ்காரத்தின் 5 பாகங்கள். சடலத்தை மீட்ட சக்கரவர்த்தி சிறிது காலம் பொறுத்திருந்து பார்த்தார். இறந்தவனை சொந்தம் கொண்டாடி ஒருவரும் வரவில்லை. எத்தனை காலம்தான் அப்படியே வைத்திருக்க முடியும்? ஒரு வைணவரின் பிணத்தை விட்டு செல்லவும் மனம் வரவில்லை சக்கரவர்த்திக்கு. ஆபத்துக்கு தோஷமில்லை என்பது பழமொழி. அதனால் அந்த வைணவ பிணத்திற்கு சக்கரவர்த்தியே ஈமச் சடங்குகளை செய்தார். அந்த ஊர் மக்களுக்கு அது பிடிக்கவில்லை. அந்த சடலம் ஒரு தாழ்ந்த ஜாதி மனிதனுடையது என்றும் அதற்கு இறுதிச் சடங்கை அந்தணரான அவர் செய்ததால் அவரை ஜாதியை விட்டு ஒதுக்கி வைத்தனர். ஒரு அனாதை பிணத்திற்கு இறங்கி தான் செய்த நல்ல காரியத்திற்காக தன்னை ஊரார் ஒதுக்கிவிட்டனரே என்று துயரத்தில் ஆழ்ந்தார் சக்கரவர்த்தி. அந்த அந்தணர் எம்பெருமானிடம் சென்று அவ்வூர் மக்களை திருத்தும்படி வேண்டினார். அடுத்த நாள் ஊர் மக்கள் கூடியிருந்த கோவிலில் காஞ்சி வரதராஜ பெருமாள் அர்ச்சகர் மூலமாக அவன், அதாவது சக்கரவர்த்தி ஊருக்கு பொல்லான், ஆனால் எனக்கு நல்லான் என்று அருளினார். எம்பெருமான், ஜாதியாலும் இதர காரணங்களாலும் நீங்கள் பிரிந்து வாழ்வதால் உங்களுக்கு அந்தணரின் செயல் தவறாகப்படலாம். ஆனால் எதையும் எதிர்பார்க்காமல் அவன் செய்த செயலால் அந்தணன் எனக்கு ஒரு நல்லவன், அவனை மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறி மக்களுக்கு புரிய வைத்தார் எம்பெருமான். பெருமாளுடைய அருள் வார்த்தையை கேட்டு அதிசயப்பட்டனர் மக்கள். சக்கரவர்த்தியை வணங்கி மன்னிப்பு கேட்டுக்கொண்டனர். அது முதல் அவருக்கு நல்லான் சக்கரவர்த்தி என்ற பெயரே ஏற்பட்டது. இன்றைக்கும் இவர் வம்சத்தைச் சேர்ந்தவர்கள் நல்லான் சக்கரவர்த்தி என்று அழைக்கப்படுகின்றனர். ஸ்ரீமன் நாராயணனின் கையில் உள்ள சக்கரம் அருளாழி. நல்லான் அந்த சடலத்தின் தோள்களில் அருளாழியையே பார்த்தான். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நல்லான் அருள் நிறைந்த உள்ளத்தோடு இறுதி சடங்குகளை செய்தான். எனவே எம்பெருமானின் அருளுக்கு பாத்திரமானான். சாமி, நான் நல்லானை போல நல்லுள்ளங்கொண்டு அருளாழி கண்டேனா? தொடர்புடையவர்களிடத்தில் கொள்வது அன்பு, தொடர்பற்றவர்களிடம் எதிர்பார்ப்பு எதுவும் இல்லாமல் கொள்வது அருள். அத்தகைய அருளும் நல்லானிடம் ஆழமாக இருந்தது. அத்தகைய அருளின் ஆழம் என்னிடம் இல்லையே. அதனால் இந்த ஊரில் இருக்க நான் தகுதியற்றவள், கிளம்புகிறேன் என்றாள் திருக்கோளூர் பெண். ஸ்ரீ ராமானுஜரை பார்த்து ஒரு எளிய பெண் பிள்ளை கேட்ட 81 கேள்விகளுக்குத்தான் திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் என்று பெயர். பகவான் கிருஷ்ணன் அடியவர்களுக்கு அருளியது பகவத்கீதை என்னும் வாழ்க்கைக்கான அறிவுரை. ஆச்சாரியனுக்கு அடியவர் வழங்கிய கீதை திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம். விசிஷ்டாத்வைத்த வைணவ ஆச்சாரியரான ஸ்ரீ ராமானுஜர் வாழ்ந்த காலத்தே அவர் ஜாதி பேதம், பெண் ஆண் பேதம் என்ற எந்த ஒரு வேறுபாடும் பார்க்காமல் எல்லோரையும் தன்னுடைய சிஷ்யர்களாக்கிக் கொண்டவர். அவருடைய குரு பரம்பரையை பற்றி நாம் படித்து பார்த்தால் எப்பொழுதுமே அவருடன் 12,000 கிரகஸ்த சிஷ்யர்கள் இருந்திருக்கிறார்கள். 700 சந்நியாசிகள் அவர் பின்னாடி சென்றுள்ளார்கள் என்று தெரியும். அதை தவிர ஏராளமான பெண்களும் அவருக்கு சிஷ்யர்களாக இருந்துள்ளனர். கூரத்தாழ்வானின் தேவிகள், ஆண்டாள் எவ்வளவோ கைங்கரியம் செய்துள்ளார். எல்லோரும் சேர்ந்துதான் வைணவ சம்பிரதாயத்தை வளர்த்துள்ளனர். எல்லோருக்கும் ஸ்ரீ ராமானுஜரின் அருட்பார்வை உண்டு. தேவுமற்றறியேன் குருகூர் நம்பி என சுவாமி நம்மாழ்வாரை போற்றிய ஸ்ரீ மதுரகவி ஆழ்வார் அவதரித்த தலம் திருக்கோளூர். இந்த திவ்ய தேசத்தில் தாமிரபரணி ஆற்றின் கரையிலே எழுந்தருளியுள்ள ஸ்ரீ வைத்தமாநிதி பெருமாளை சேவிக்க எம்பெருமானார் ஸ்ரீ ராமானுஜர் ஆழ்வார் திருநகரியில் இருந்து எழுந்தருளும் பொழுது
ஒரு பெண் பிள்ளை திருக்கோளூரை விட்டு வெளியூர் செல்ல மூட்டை முடிச்சுகளுடன் புறப்பட்டு கொண்டிருந்தாள். உடனே ராமானுஜர் அப்பெண் பிள்ளையிடம், உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்றென்றே கண்கள் நீர்மல்கி மண்ணினுள் அவன் சீர்வளம் மிக்க அவனூர் வீணவி திண்ணம் என ஈழமான் புகும் ஊர் திருக்கோளூரே என்று ஆழ்வாரே சொல்லியிருக்கும் புகும் ஊர் என்று போற்றப்படும் இந்த திருக்கோளூரை விட்டு நீ வெளியே செல்வதற்கான காரணம் என்ன என்று கேட்டார். அதுவும் பெண்கள் புகும் ஊர், அதாவது இளமான் புகும் ஊர் என்றாரே ஆழ்வார், பெண்கள் வெளியே செல்லும் ஊர் என்று சொல்லவில்லையே என்று விசாரிக்கிறார். அதற்கு அந்த பெண் பிள்ளை, ஞானமற்ற நான் எங்கிருந்தால் என்ன, எங்கு சென்றால் என்ன, நான் ஒரு முயல் புழுக்கை, நான் மேட்டில் இருந்தாலும் கவலை இல்லை, வேறு எங்கு இருந்தாலும் கவலை இல்லை, என்னால் என்ன பிரயோஜனம் என்று சொல்லி 81 வைணவ அடியார்களின் அருஞ்செயல்களை கூறி, அப்படிப்பட்டவர்களின் வைணவ நலங்கள் எனக்கு வாய்க்கவில்லையே என்று கூறி வருந்துகிறாள். இந்த பெண் பிள்ளை கூறிய வாசகங்களின் மறைபொருளை கொண்ட நூல்தான் திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம். இது வைஷ்ணவ ரகசிய கிரந்தங்களில் ஒன்றாக போற்றப்படுகிறது. இவை வெளிப்படையாக அந்த பெண் சொன்ன வார்த்தைகள்தான், ஆனால் மிகவும் தத்வார்த்தம் பொருந்தியவை. அதனால் ரகசியம் என்று போற்றப்படுகிறது. ஒரு சாதாரண மோர் விற்கும் பெண் ஸ்ரீ ராமானுஜரிடம் தெரிவித்த 81 கருத்துக்கள் தான் இந்த ரகசியம். ராமாயணமும் மகாபாரதமும் பாகவதமும் ஆழ்வார்கள் வரலாறும் தெரிந்த அந்த பெண்மணி வெகு இயல்பாக அழைத்து வருகிறேன் என்றேனோ அக்ரூரரை போலே, அகல் ஒழித்து விட்டேனோ விதுரரை போலே என தொடங்கி துறைவேறு செய்தேனோ பகவரை போலே என முடியும் 81 விஷயங்களை கூறி, அப்பேற்பட்ட நபர் நான் அல்ல, எனவே வெளியேறிக் கொண்டிருக்கிறேன் என்று பாண்டித்யமாக பதிலளிக்கிறாள். அந்த 81 வாக்கியங்களில் அவள் வைணவத்தை சாராக பிழிந்து தருகிறாள். இந்த சிறு பெண் சொன்னதெல்லாம் ராமானுஜருக்கும் தெரியும்தான், ஆனால் அவள் சொல்வதை பொறுமையுடனும் ஆச்சரியத்துடனும் கேட்டு மகிழ்கிறார். பேர்பட்ட ஆச்சாரியர் அவர். எம்பெருமானாரை நினைத்தாலே பாக்கியம். இந்த பெண் பிள்ளை அவரிடம் பேசிக்கொண்டும் அவர் கேட்டுக்கொண்டும் இருக்கும் பெரும் பாக்கியம் பெற்றிருக்கிறாள். அத்தனை உயர்ந்தவள் இந்த சிறுமி. அவள் பேசுவதையெல்லாம் கேட்டுவிட்டு பின் அவளிடம் சொல்கிறார், நீ ராமாயண மகாபாரத பாகவத வேத வேதாந்தம் அனைத்திலும் இருந்தும் மேற்கோள் காட்டி பேசியிருக்கிறார். நீ கண்டிப்பாக திருக்கோளூரில் இருக்க வேண்டியவள்தான் என்று கூறி அவளை ஊருக்குள் அழைத்துச் செல்கிறார். சாதாரண தயிர் விற்கும் பெண்மணிக்கே இந்த ஞானம் இருக்குமெனில் நிச்சயம் இது புக வேண்டிய ஊர்தான் என அந்த பெண் பிள்ளையையும் அழைத்து கொண்டு வைத்தமாநிதி பெருமாளை கோவிலில் சேவித்து அந்த பெண்ணையும் தன் சீடராக்கிக் கொள்கிறார். To watch more videos, please press the subscribe button and the bell icon.